எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சில்வர் அண்ட் பேர்ல் கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் சில்வர் கலர்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பவுடர், ஃபெவிக்ரிலில் வந்து சில்வர் பவுடர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து சில்வர் இல்லாமல் காப்பர், பிரான்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு மெயின் மிக்சிங் மீடியம் பார்த்திங்கன்னா பைண்டர் தான். ஸோ இதில் வச்சு தான் நீங்கள் வந்து டைல்யூட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் சில்வர் பவுடரும் வாங்கும் போது நீங்கள் எந்த ஸ்டேஷ்னரியில் கேட்டாலுமே அதனோட பைண்டரும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இருக்கும். ஸோ அதனால் கேட்டு வாங்கிக்கோங்க. சில்வர் பவுடர் வாங்கும் போது நீங்கள் பைண்டரும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அதில் தான் நீங்கள் வந்து டைல்யூட் பண்ண முடியும். மற்ற லிக்விடோ இல்லை தண்ணியாலோ அதை டைல்யூட் பண்ண முடியாது, ஸ்டிக் ஆகாது. ஸோ இதுக்குன்னே வந்து பைண்டர்னு கண்டிப்பாக வரும். அதை கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. பைண்டர் வந்து மஸ்ட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக பவுடர் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைண்டர் எவ்வளோ வேணுமோ, எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம இந்த பைண்டரை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பீடில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்ட்ரோக்ஸ் மாதிரினா நம்ம டைரெக்டாக பேப்பரில் பெயிண்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தின்னாக பண்ணாலுமே உங்களுக்கு கலர் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து சில்வர் பவுடருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து சில்வர் கலர். ஸோ ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து சில்வர் கலர்னு கேட்டு வாங்குங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த நேம் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து கடையில் வந்து சேம் அதே கலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிக் லுக்கில் வரும். ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இதுவும் அக்ரலிக் பேஸ் கலர் தான். இதை நீங்கள் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி பண்ணணுன்னா, கொஞ்சம் பெயிண்ட் திக்காக அதிகமாக எடுத்து டேப் பண்ணி எடுங்க. இதில் ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா லைன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும் ட்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதை வந்து டைல்யூட் பண்ணிட்டு கொஞ்சம் திக்காக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு செகண்ட் கலர் சில்வரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டியூப்பில் வந்து கேமல் பிராண்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கேமல் பிராண்ட் இது டியூப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுவும் அக்ரலிக் பேஸ் கலர் தான், சில்வர் கலர் தான். இது வந்து ரொம்ப ஷைனிங்லாம் இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ கேமலில் வந்து அக்ரலிக் பேஸில் வந்து சில்வர் கலர். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விடில், அதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற எல்லா பெயிண்ட்டுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் திக்காக எடுத்து டேப் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ அந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்வர் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ட்டியில் வந்து உங்களுக்கு சில்வர் கலர் வரும், அக்ரலிக் பேஸ்து. ஸோ மார்ட்டியில் சில்வர் கலர். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஷைனிங் இருக்காது, ஒரு மைல்டு சில்வர் கலராக தான் இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி நீங்கள் டேப் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் சில்வர் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசிக் சில்வர் கலர். ஸோ இதுலேயும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாட்டிலில் வருது. ஸோ சேம் வந்து கேமல் பிராண்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கேமல் பிராண்டுடைய சில்வர் கலர். ஸோ இது அக்ரலிக் பேஸ். இதில் வந்து மெட்டாலிக் சில்வர் கலர்னு இருக்கும். ஸோ கேமல் பிராண்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு பேர்ல் கலரோடைய எஃபெக்ட் கொடுக்கும் இந்த சில்வர் கலர் பர்டிகுலராக. ஸோ சில்வர் கலரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த கேமல் பிராண்டில் வந்து அக்ரலிக் கலரில் சில்வர் கலர் நம்ம பார்த்தோம். ஸோ இது டியூப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிலில், அதே கேமல் பிராண்டில் பாட்டிலில் மெட்டாலிக் சில்வர்னு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மெட்டாலிக் சில்வர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேர்ல் மாதிரி இருக்கும். இப்போ பேர்லுக்கும் மெட்டாலிக் சில்வருக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டாலிக், அதாவது பேர்ல் கலர் மாதிரி இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே பேர்ல் கலர்ஸ் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பேர்ல் ஒயிட்டுன்னே தனியாக கடையில் கிடைக்குது. கேமல் பிராண்டில் ஃபேப்ரிக்காவில் பேர்ல் ஒயிட்டுன்னு கிடைக்குது. ஸோ இந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபெவிக்ரில்லுமே வந்து பேர்ல் கலர்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு பேர்ல் ஒயிட்டுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது. இப்போ இந்த கேமலில் வந்து மெட்டாலிக் சில்வரும் உங்களுக்கு வந்து இந்த பேர்ல் கலருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிமிலராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து சில்வர் பவுடர், சில்வர் கலர் பவுடர். ஸோ இந்த பாருங்கள், ட்ரை ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த சில்வர் பவுடர் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் பேர்லில் சில்வர் கலர் இது. ஸோ இது பாருங்கள், ஒரு ஆன்டிக் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த சில்வர் கலர் பர்டிகுலராக. ஸோ இது வந்து ஸ்பார்க்லிங் பேர்ல், அதாவது பேர்ல் சில்வர்னு கிடைக்குது, அதை கேட்கக்கூடாது. ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து சில்வர் கலர், இதுவுமே நல்லா இருக்குது இந்த சில்வர் கலருடைய எஃபெக்ட்டு.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமல்லே வந்து மெட்டாலிக் சில்வர் கலர்னு கிடைக்குது. ஸோ இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பேர்லோட எஃபெக்ட் இந்த இதில் இருக்குது, அந்த மெட்டாலிக் சில்வரில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமலில் டியூப்லேயே வந்து சில்வர் கலர் வருது. ஸோ பாருங்கள், இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது இல்லை நமக்கு. ஸோ இந்த பேர்ல் கலர் இல்லாமல் சில்வர் இல்லாமல் ஒரு மிடில் கலர் கிடைக்குது. ஸோ மாட்டிலையும் பாருங்கள், மாட்டியில் பண்ண சில்வர் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பேர்ல் மெட்டாலிக் சில்வர். ஸோ இது பார்த்திங்கன்னா பேர்ல் ஒயிட். ஸோ இதுவுமே வந்து பேர்ல் ஒயிட். இது பார்த்திங்கன்னா பேர்ல் மெட்டாலிக் சில்வரும் பேர்ல் ஒயிட்டுமே வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அதில் எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பேர்ல் கலரோட எஃபெக்ட் தான் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது பேர்ல் மெட்டாலிக் கலர், பேர்ல் மெட்டாலிக்கில் சில்வர் கலர். ஸோ அது வந்து பேர்ல் ஒயிட்டு. ஸோ இது எல்லாமே இது பாருங்கள், இந்த மாட்டில் இருக்க சில்வர் கலரும் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான ஒரு சில்வர் கலர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கேமல் பாட்டில் சில்வர் கலருமே மெட்டாலிக் சில்வர் கலருமே இந்த பேர்ல் அதாவது பேர்ல் ஒயிட் ஃபெவிக்ரில் பேர்ல் ஒயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட எல்லாமே இந்த 4 டைப்புமே பார்த்திங்கன்னா அந்த பேர்ல் கலரோட ஒரு ஃபீல் தருது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் பேட்சுக்கு எது, அதாவது உங்களோட டிசைனுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் நான் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேர்ல் கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேர்ல் அல்ட்ரா பேர்ல் கலருமே, பேர்ல் ஒயிட் கலருமே கேமல் பிராண்டில். நெக்ஸ்ட்டு ஃபெவிக்ரிலில் இருக்க பேர்ல் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த கேமல் ஃபேப்ரிக்கால் வந்து இருக்கிற பேர்ல் கலர் தான். ஸோ இந்த பேர்ல் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நீட்டாக இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டைப்பில் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கேமல் ஃபேப்ரிக்கால் வந்து பேர்ல் ஒயிட் கலர். ஸோ இது பேர்ல் கலர். நெக்ஸ்ட்டு சில்வர் கலர்ஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ சில்வர் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சில்வர் கலர் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமல் பிராண்ட்லேயும் ஃபெவிக்ரில்லையும் வர மெட்டாலிக் சில்வர் கலர் தான். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த பேர்ல் கலரோட ஃபீலிங் கொடுக்குது. அதனால் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாதனால நான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டியூப்பில் வர சில்வர் கலர் கேமல் அக்ரலிக் டியூபுமே வந்து அண்ட் மாட்டில் இருக்க சில்வர் கலருமே வந்து ரெண்டுமே மோஸ்ட்லி சிமிலராக இருக்கும். பட் இந்த ரெண்டுத்துக்குமே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கேமலில் வந்து அக்ரலிக் கலரில் சில்வர் கலர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒன் ஆஃப் த கலர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சில்வர் பவுடரும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் வந்து ஸ்பார்க்கிளிங் பேர்ல் கலரில் வந்து சில்வர், அதாவது ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கேட்டு வாங்கும் போது இது மறக்காமல் பேரை கரெக்டாக சொல்லி வாங்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்னோடய ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா இந்த 4 டைப் ஆஃப் சில்வர் அண்ட் பேர்ல் கலர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பேர்ல் கலர், மீதி 3மே வந்து சில்வர் கலர் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலர் பவுடருக்கு வந்து மறக்காமல் நீங்கள் அந்த பைண்டர் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த பைண்டர் இருந்தால் தான் அதை மிக்ஸ் பண்ண முடியும். பேர்ல் ஒயிட், சில்வர் பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் பேர்ல் கலரில் வந்து சில்வர். ஸோ இது பைண்டர் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பார்க்லிங் பேர்லில் சில்வர் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கேமலில் வந்து சில்வர். ஸோ என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பேர்ல் கலர்னால் நான் இந்த வெரைட்டிஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.